المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير أملا. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய இந்த சபையிலே பங்கெடுத்திருக்கிற என் மீதும் உங்கள் மீதும் உங்களுடைய தாய் தந்தை உங்களுடைய குடும்பத்தினர் அனைவர் மீதும் நம் குடும்பத்தில் நண்பர்களில் வாழ்ந்து மண்ணறைகளில் இருப்பவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ மாணவிகளே, இணையம் என்கிற இந்த பகுதியிலே நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, மதரசாவில பிரதோசியாவில படிக்கிற காலத்துல நிறைய பயான் போடும்போது இந்த பள்ளிக்கு தான் பயான் போடுவாங்க. கொஞ்சம் அவுட்டரா இருக்கும், கொஞ்சம் என்ன சொல்றது, அடிக்கடி வந்து பயான் செய்கிற ஒரு பள்ளி. இன்னைக்கு அங்கேயே இருந்து மக்களுக்கு செய்தி மீண்டும் சொல்லுகிற ஒரு நல்ல வாய்ப்பை அல்லாஹ் இங்கே தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, ஒரு சில உபதேசங்களை மட்டும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இங்கே நான் சொல்லி கலைய ஆசைப்படுகிறேன். பசங்களை கவனிக்கிறீங்களா இல்லையா? சத்தம் போடாம கவனிச்சீங்கன்னா சொன்ன சீக்கிரம் முடிப்பேன், இல்லைன்னா அப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பிள்ளைகள் என்கிற மிகப்பெரிய ஒரு அருட்கொடையை தந்திருக்கிறான். குறிப்பாக தாய்மார்கள் இங்கே இருக்கிறீர்கள். அப்ப அந்த பிள்ளைகள் என்பவர்கள் யார்? அந்த பிள்ளைகளை நாம் எப்படியான ஒரு பொக்கிஷமாக அருளாக நாம் பார்க்க வேண்டும். சமீபத்தில் ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் இருந்துச்சு. ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய ஃபேமிலி அறிமுகப்படுத்தும் போது முதல்ல மனைவியை என்னுடைய இறைவன் தந்த முதல் அருட்கொடை என்று சொல்றார். மனைவியை கணவர் அருட்கொடை என்று சொன்னது நான் அப்பதான் கேட்கிறேன். மனைவியால டென்ஷன்க, ஒரே டார்ச்சர் தான், எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே கிடக்கிறா, இப்படி சொல்லிதான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் அறிமுகப்படுத்தும் போதே என்னுடைய அருட்கொடை என்று சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருப்பார்கள். இரண்டாவதாக தன் பிள்ளைகளை அறிமுகப்படுத்தும் போது அல்லாஹ் எனக்கு தந்த சொத்துக்கள் என்பதாகவும் அவர் சொன்னார். அப்ப ஒரு தந்தையாக எப்படியான அந்த குடும்பத்தை அவர் சந்தோஷமான முறையில வளர்த்தி எடுத்திருக்கிறார். அப்படியானால் நம்முடைய குடும்பம் தான் மிகப்பெரிய நமக்கான கண்ணியம். அந்த குடும்பத்தில் மிக சிறந்த நிலை என்ன? நம்முடைய பிள்ளைகள் தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். 18வது அத்தியாயத்துடைய 46வது வசனம். தயவு செய்து இந்த ஆயத்துக்களை எல்லாம் நீங்க வீட்டுல போய் படிச்சு பார்க்கணும். 18வது அத்தியாயத்துடைய 46வது வசனம். அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. பொருளாதாரம், பிள்ளை இந்த உலகத்தினுடைய அலங்காரம். பிள்ளைகள் அப்படியே பரிசு வாங்கும் போது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருந்ததே. ஒரு சில மாணவர்கள் வந்து இங்க அவங்களுடைய பங்களிப்பை கொடுக்கும் போது அப்படியே சந்தோஷமாக வீடியோ எடுக்கிறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் மூலமாக நாளை வறுமை நாளில் நமக்காக ஷஃபாஅத் செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் உருவாக்கணுமா இல்லையா? இந்த உலகத்துல என்றைக்கு ஒருவன் மரணிப்பான் என்றே தெரியல, அப்படிதானே? பயனுள்ள கல்வி, நமக்காக பிரார்த்திக்கிற பிள்ளை, அதே மாதிரி சதகா ஜாரியா, இந்த மூன்றும் தான் நாம் விட்டுட்டு போறோம். அப்ப எனக்காக என் பிள்ளை காலமெல்லாம் துஆ செய்யும் போது அது எப்படிப்பட்ட ஒரு நன்மையை நாம் விட்டுட்டு போறோம். ஆனா இன்றைய வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? குறிப்பாக சகோதர சகோதரிகள், தாய்மார்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு பிள்ளைகள் நவீன சீர்கேடுகளால் அல்லாஹ்வும் ரசூலும் தடுத்த ஏராளமான தவறுகளில் மூழ்கி தங்கள் ஈமானையே பறிகொடுக்கிற கேவலத்தை பார்க்கிறோமா இல்லையா? அதனால தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளையை கேட்கிறாங்க. யஹ்யாங்கிற அல்லாஹ் குழந்தையை கொடுக்க போறேன்னு சொன்னா 17வது அத்தியாயம் 100வது வசனம். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். அவர் என்ன கேட்கிறார்? குழந்தையை மட்டும் கேட்கல, இறைவா எனக்கு சாலிஹான பிள்ளையத்தா, கண் குளிர்ச்சியான பிள்ளையத்தா, மன உறுதியான பிள்ளையத்தா, நீ நேசிக்கிற பிள்ளையத்தா, எங்களுக்கு கட்டுப்படுற பிள்ளையத்தா என்பதாக துவா செய்தார்கள். இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளே, தாய்மார்களே, என்றைக்காவது இப்படி ஒரு துவாவை நாம் செய்திருப்போமா? யா அல்லாஹ், எனக்கு நீ பிள்ளையை தந்திருக்கிறாய், அந்த பிள்ளையை கண் குளிர்ச்சி ஆக்கித்தா, என்னுடைய மனசுக்கு அமைதியாக்கித்தா என்று சொல்ற அளவுக்கு நாங்க இருக்கிறோமா? எத்தனை பெற்றோர்கள், குறிப்பாக சரி தெரிந்த நண்பர்கள், பிள்ளையால ஒரே தலைவலி தாங்க, ஒரே டென்ஷன் தான், சொல்ல பேச்ச கேட்க மாட்டேங்கிறான், 10th தான் படிக்கிறான், முடிய வேற மாதிரி வெட்டிக்கிட்டு நண்பரோட சுத்துறான்,
அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உண்மையிலேயே ஒரு சொட்டு கண்ணீரை வடித்து விட்டார். என் மகனை ஹாஃபிலாக ஆக்க நான் நினைச்சேன், ஆனா இன்றைக்கு இப்படிப்பட்ட வழிகேட்டில் அவன் போயிட்டான என்று 9வது 10வது படிக்கிற மாணவனை பற்றி அவங்க வாப்பா கவலைப்படுறார். அதனால தான் அல்லாஹ் இப்படி துஆ செய்ய சொல்கிறான், ரப்பி ஜஅல்னி முகீமஸ்ஸலா வ மின் துர்ரிய்யதி. யா அல்லாஹ் தொழுகை நிலைநாட்டக்கூடிய பிள்ளையாக, யா அல்லாஹ் ரப்பனா அஜஅல் மின் அஸ்வாஜினா வ துர்ரிய்யாத்தினா குர்ரத அயுனின், கண் குளிர்ச்சியான பிள்ளைகளை எங்களுக்கு தா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் வளர்த்து எடுத்து விட்டோமா? 20 நாள் சம்மர் கிளாஸ் போனாங்க, ஆலிம் கோர்ஸ் சேர்த்து விட்டேன், அல்ல ஹிப்ஸ் கிளாஸுக்கு போறாங்க, வீட்டுல நான் கரெக்டா தொலை வைக்க சொல்றேன், இது போதாது. நம்முடைய பிள்ளைகள் நமக்கு அமானிதம். நாளை மறுமை நாள் அல்லாஹ் எப்படிப்பட்ட நாள் என்று எச்சரிக்கிறான். ஒவ்வொரு மனிதனுமே நன்றாக கவனியுங்கள், ஒவ்வொரு மனிதனுமே அலறக்கூடிய, கதறக்கூடிய, பதறக்கூடிய கடுமையான ஒரு நாள். தாய் தன்னுடைய மகனை பார்த்து ஓடுவாள், தன்னுடைய உறவுகளை பார்த்து ஓடுவாள், நப்சி 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 என்று அலறக்கூடிய அந்த நேரம். அந்த நேரத்தில் பிள்ளைகள் வருவார்கள், யாரப் என் தாய் தந்தைக்கு நீ அருள் செய்ய அல்லாஹ், என்னை ஈமானோடு வளர்த்தார்கள், பாவத்தை விட்டு விலகி என்னை காப்பாற்றினார்கள், உன் நினைவோடையே என்னை நகர்த்தினார்கள் ரஹ்மானே, எனக்கு அப்படிப்பட்ட தாய் தந்தையை தந்தாய், அவர்களுக்கு நீ லேசாக்குன்னு துஆ செய்வாங்க. மறுமை நாளில் ஷஃபாஅத்தை வந்து செய்வாங்க. ஆனா அதே மாதிரி பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்காம ஈமானுடைய நெறியை நீங்கள் கொடுக்காம நீங்க அவங்க வளர்த்தினீங்கன்னு சொன்னால் அது வல்லக்கும், அல்லாஹ் சொல்றான், அந்த பிள்ளைகள் உங்களுக்கு எதிரிகளாக வந்து இருப்பார்கள். ஒரு மாணவி நம்ம கிட்ட படிக்கிறாங்க, வாரம் வெள்ளிக்கிழமை படம் பார்க்க போயிடுவாங்க குடும்பத்தோட சினிமாவுக்கு. நம்ம சொல்றோம் அப்பெல்லாம் போக கூடாதுமா, வளர்ந்த பெண்ணாவும் நீங்க இருக்கிறீங்க, உங்க வாப்பாட்ட சொல்லுங்க. அடுத்த ஒரு மாசம் அது போவே இல்லை. அடுத்த ஒரு டைம் கேட்கிறோம், அந்த பொண்ணு சொல்லுது, இல்ல நான் போன வாரம் தான் போயிட்டு வந்தேன். என்னம்மா சத்தியம் எல்லாம் பண்ண, நான் சினிமாக்கே போக மாட்டேன்னு. என்ன? இல்ல ஹஸ்ரத், என்னுடைய வாப்பாட்ட நான் சொன்னேன், உறுதியா சொன்னேன், நான் வரவே மாட்டேன்னு. இல்லம்மா இந்த ஒரே ஒரு படம் மட்டும் வா, நல்லா இருக்குங்கிறாங்க என்று எனக்கு கெஞ்சினாலும் விடாம கூட்டிட்டு போயிட்டாரு. அப்ப நாளைய மறுமையில் அந்த பிள்ளை சொல்லுமா இல்லையா, என்னை வழிகெடுத்தது என்னுடைய வாப்பா, என்னை தவறான வழியில நடத்தியது என்னுடைய அம்மா. அது வல்லக்கும், அந்த பிள்ளைகள் உங்களுக்கு விரோதிகளாக, எதிரிகளாக வந்து நிற்பார்கள். அப்படியானால் தோழர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு நாளைய மறுமையில எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும்? இன்னைக்கு உங்க பிள்ளை சாதிக்குது, நன்மையான வழியில நடக்குது என்றால் அதை விட சந்தோஷம் பெற்றோர்கள் உங்களுக்கு என்ன இருக்கிறது? அந்த சந்தோஷம் நாளை மறுமையில் அல்லாஹ் இரட்டிப்பாக பல மடங்காக ஆக்குவான். அப்படியான பிள்ளைகள் மீது அதிகமான கவனம் குறிப்பாக இன்றைய காலத்தில் தேவை. முதலாவதாக இங்கு பெண்கள் இருக்கிறீர்கள், உங்களுடைய பெண் பிள்ளைகள் உங்களுக்கு அமானிதம், மிகப்பெரிய ஒரு சொத்து. குறிப்பாக பெண் இனமே அல்லாஹ் கண்ணியப்படுத்திய ஒரு படைப்பு. பெண்கள் என்றால் அடிமைத்தனத்தோடு வாழ வேண்டும், பெண்கள் என்றால் சிறுமைப்பட்டவர்கள், இப்படியெல்லாம் சொல்ற காலங்கள் உண்டுதானே? அப்படி அல்ல. அன்றைக்கு அறியாமை காலகட்டத்தில் பெண் குழந்தையை பிறந்தாலே உயிரோடு புதைத்து விடுவார்கள். கதற கதற துடிக்க துடிக்க அந்த சிசுவை மண்ணோடு மண்ணாக மூடி விடுவார்கள். அந்த நேரத்துல பெண் குழந்தை பிறந்தா அந்த வாப்பா 1/2 மணி நேரத்துக்கு அந்த குழி தோன்ற நேரம் கூட அவர் இருக்க மாட்டார், போய் முகத்தை மூடிக்குவாரா. குழி தோண்டி உயிரோட புதைச்ச பிறகுதான் வாப்பா வெளியே முகத்தை காட்டுவார். இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனுடைய 16வது அத்தியாயம் 58வது வசனம், வஇதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா, இன்றைய நவீன சூழல் உங்கள் பெண் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முதல் கவலை அது. அல்லாஹ் பெண் பிள்ளைகளை கொண்டு உங்களுக்கு என்ன சொல்றான்? நீங்கள் பிறப்பிலேயே சுப செய்தியானவர்கள், பஷாரத். அப்படிப்பட்ட கண்ணியத்தால் அல்லாஹ் உங்களை மேன்மையாக்கி இருக்கிறானே தாய்மார்களே, சகோதரிகளே. அப்படிப்பட்ட அல்லாஹ் உங்களை மேன்மைப்படுத்தியதுடைய அடையாளத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு உணர்த்தி காட்டுங்கள். அதுதான் இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய அழகான நெறி. இன்னும் தெளிவா சொல்லணுமா உங்களுக்கு? 3 பெண் பிள்ளைகள் இருந்து, பல முறை கேட்டிருப்பீர்கள் இந்த ஹதீஸ், ஆனால் இன்னும் ஒரு முறை கேளுங்கள். 3 பெண் பிள்ளைகள் இருந்து ஈமானோடு, இறையச்சத்தோடு, இறை ஒழுக்கத்தோடு, இறை தூதருடைய வாழ்வியலோடு உங்கள் பிள்ளைகளை வளர்த்தினால் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் சொர்க்கம். நாங்க தினசரி அல்லாஹ்ட்ட என்ன கேட்கிறோம்? யா அல்லாஹ் சொர்க்கத்தை கூடிய அல்லாஹ், உன் அருளை கூடிய அல்லாஹ், உன்னை பார்த்துக்கிட்டே சொர்க்கத்துல வாழ்ற பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் கேட்டு 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 அழுறோமா இல்லையா? அந்த பாக்கியத்தை உங்களுக்கு தரக்கூடிய பொக்கிஷமே உங்கள் பெண் பிள்ளைகள் தான். சொர்க்கம் என்றால் பெண் பிள்ளைகளுடைய வளர்ப்பிலே இருக்கிறது. ஆண் பிள்ளைக்கு அந்த கண்ணியம் இருந்தாலும் பெண் பிள்ளைக்கு கூடுதலான கண்ணியத்தை அல்லாஹ் அங்கே தருகிறான். ஒரு அம்மா கேட்கிறாங்க, 2 பெண் பிள்ளைகள் இருந்தாலும் அந்த கண்ணியம் கிடைக்குமா? ஆமான்னு சொன்னாங்க. யாருக்கெல்லாம் 3 அல்லது 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறதோ ஒரு சொட்டு கண்ணீரை வடியுங்கள், நீங்கள் வீட்டிலே சொர்க்கத்தினுடைய நறுமணத்தை வளர்த்தி கொண்டிருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறான்.
இன்னொரு ஆசை என்ன? நரகம். நரகம் பக்கமே நான் போயிடக்கூடாது என்றுதான் நம்முடைய கதறல். அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், இறைவா நரகத்தை விட்டு என்னை தூரமாக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட நரகத்தினுடைய திரையாக, தடுப்பாக உங்களுக்கு இருப்பது யார் தெரியுமா? உங்கள் பிள்ளைகள், குறிப்பாக உங்கள் பெண் பிள்ளைகள். ஒரு நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பள்ளிக்குள்ள இருந்து வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அப்படி அழுது பார்க்கல, பதறுவாங்க தானே. ஆயிஷா ஏனம்மா நீ அழுகிறாய் என்று கேட்கிறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, தாய்மார்களை கவனியுங்கள், ஒரு 2 பெண் பிள்ளைகளை கையில பிடித்து கொண்டு ஒரு பெண் வந்தாள், ஒரு தாய் வந்தாள், யார் ரசூலுல்லாஹ், கடுமையான பசி என்று கதறிவிட்டாள். நான் வீட்டுல தேடி பார்க்கிறேன், அங்கங்க பார்க்கிறேன், எதுவுமே இல்ல, கொஞ்சம் பேரிச்சம்பழங்கள் தான் கிடைக்கிறது. நான் அப்படியே அந்த பெண்ணுடைய கையில கொடுக்கிறேன். பிள்ளைகளுக்கு பேரித்த மலங்களை தந்துட்டு தான் ஒரு பழத்தை உண்ணலாம் என்று வாய்க்குள் தான் எட்டி வைக்கிறாள். தாயுடைய பாசம், சுபஹானல்லாஹ், பெண்களுடைய சிறப்பிலை மிக முக்கியமானது. நீங்கள் உலகத்திலேயே கண்ணியப்படுத்த வேண்டிய உறவென்றால் உன்னுடைய தாய் தான். இது பெண்களை உங்களுக்கான சிறப்பா இல்லையா? எந்த உறவும் அந்த முதலிடத்திலே வராது, தாய் மட்டும்தான். பிள்ளைகள் சாப்பிட்டு விட்டு அம்மாவுடைய முகத்தை பார்க்குது, அந்த முகத்திலே அப்படியே அந்த தாய் உணர்கிறாள். பிள்ளைகள் அந்த கையில தான் சாப்பிட வைத்த பேரித்த மலத்தையும் தன் பிள்ளைகள் கேட்குதோன்னு சொல்லி அதானே பசியை அறிவாள். ஏன் அழுகிறார் என்று தாய்க்கு தானே தெரியும். தான் கையில வைத்திருந்த பழத்தையும் பிள்ளைகளுக்கு தந்து விட்டால் வெறும் வயிற்றோடு பசியோடு அந்த தாய் கலைந்தாள். அப்படியானால் இந்த தாயுடைய பசியினால் ஆற்ற முடியலைங்கிற கவலையால் நான் கதறிக் கொண்டிருக்கிறேன். பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த தாய் தன் பிள்ளைக்கு தான் உண்ண வைத்திருந்த பேரிச்சம்பழங்களை தர்மம் தானே செய்தால், கொடுத்தாலே, அந்த தர்மத்தால் அந்த பெண்ணை நரகத்தை விட்டே அல்லாஹ் தூரமாக்கினான். அல்லாஹ் அக்பர். இன்னொன்றையும் சொன்னார்கள், மன் யுப்துலிய மின் ஹாதிஹில் பனாத், பெண் பிள்ளைகளால் உங்களுக்கு ஏதேனும் ஒரு சிரமம் வந்தால் அதை பொறுத்து கொண்டால் உன்ன சித்ரம் மினன் நார், நரகத்தின் தடுப்பாக திரையாக வந்து இருப்பார்கள். யார்? பெண் பிள்ளைகள். பெண் பிள்ளையா பிறந்ததும், பெண் பிள்ளையாக நீங்கள் வளர்வதும், பெண் பிள்ளைகளை கண்ணியமா நடத்துவதும், சோதிக்கப்பட்டால் அந்த பெண் பிள்ளைகளால் அப்படியே சபுராக இருப்பதும் எவ்வளவு பெரிய கண்ணியம். ஆனா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய சில பெண்களை பார்க்கிறோம், ஈமான் இல்லை, இறையச்சம் இல்லை. ஒரு ஊருக்கு பயானுக்கு போயிருக்கிறோம், கல்லூரியை கூட சேராத ஒரு மாணவி, என்ன இருக்கும் +1 +2 இருக்கு நான் நினைக்கிறேன், அன்னி ஆணோடு ஓடி தன் ஈமானையை இழக்கிறாள். யோசித்து பாருங்கள், எவ்வளவு சொல்லியும் அந்த பெண் தான் காதலித்த ஆண் தான் வேண்டும். ஒரு 16 வயது பெண்ணுக்கு என்ன தெரியும் தோழர்களே, தாய்மார்களே? தாயை இழக்கிறாள், தந்தை இழக்கிறாள், அது வேறு. கொண்ட கொள்கையை விட்டு ஓடுகிறார் 15-16 வயது இளம் மாணவி. இது ஒன்றல்ல, இரண்டல்ல, பல இடங்களில் நாங்கள் பார்க்கலாம். அப்ப எங்க ஈமானை உறுதி போனது? அல்லாஹையும் ரசூலையும் தன்னுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்த அன்ற இளம் சஹாபாக்கள் எங்கே? இளம் வாலிப பெண்கள் எங்கே? இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய ஈமான் எங்கே? நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னைக்கு எவ்வளவு பலகீனமாக போய் கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனாலே தான் 66வது அத்தியாயத்துடைய 6வது வசனம் எப்போதும் ஞாபகப்படுத்த வேண்டிய வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சீர்கேடான காலம். காமெடிக்கு சொல்லுவாங்க, பிள்ளைகள் இன்னைக்கு எல்லாம் டிவியை திறந்தாலே ஆபாசம், சாதாரணமான காமெடி ஷோ போடுறான், அதுல எத்தனை ஆபாசங்கள். வெளியில பேனர் வைக்கிறான், பெண்களுடைய ரகசியங்களை எல்லாம் பேனராக வைத்து விளம்பரம் செய்கிறார்கள். எவ்வளவு கேவலமான காலத்திலே வாழ்கிறோம். நவுது பில்லாஹ். அப்படியானால் நம்முடைய வீட்டிலே எது ஹலால், எது ஹராம், எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது என்று பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. ஒரு காமெடியா சொல்லுவாங்க, அதாவது ஒரு வாப்பா டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறார், பக்கத்துல பையன் இருக்கிறானா, பார்க்கும் போதே ஒரு தவறான காட்சி வருது. ஒரு பாடலை பார்க்கிறாரு, படத்தை பார்க்கிறாரு, தம்பி நீ போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துடுவான்னு பையன் அனுப்புறாரு. தவறான காட்சி வருதுல, பாத்துடக்கூடாது. அவன் போயிட்டு வந்துட்டா அந்த காட்சியும் போயிடுச்சு. அடுத்து இன்னொரு காட்சி வருது, தம்பி மறுபடியும் தண்ணி எடுத்துட்டு வாடான்னு பையன் அனுப்புறாரு. 3வது தடவை அந்த காட்சி வரும்போது அவன் பையன் கேட்டானா, பாப்பா என்ன தண்ணி வேணுமா அப்படின்னு. இப்ப எதுக்கு இதை சொல்றோம்னா, இன்னைக்கு பிள்ளைகளோட உட்கார்ந்து ஆபாசங்களை அப்படியே கூச்சமில்லாமல் பார்க்கிறார்கள். தியேட்டரிலே குடும்பத்தோடு அமர்ந்து பார்க்கிறார்கள். எப்படி அந்த பிள்ளைகிட்ட ஈமான் வரும்? உண்மையான ஆண் யாருங்க? இறையச்சமுள்ள ஆண் யார்? தன் குடும்ப பெண்கிட்ட ரோஷப்படுவான் தானே. ஹிஜாபு சரியா இருக்கா? அந்நிய இடத்துல எப்படி பேசுகிறாய்? எப்படி யாரும் உன் ஒழுக்கம் இருக்கணும்? பூ வைத்துக் கொள்கிறாய், சலங்கை ஒளி எழுப்புகிறாய், இதெல்லாம் தவறம்மா என்று சொல்லணுமா இல்லையா? ஒருத்தர் சொல்றாரு, என்ன நீங்க பயான் பண்றீங்க, இன்னைக்கெல்லாம் லேட்டஸ்ட் காலம், என் மகளை நான் டூருக்கு அனுப்புவேன், தனியா
நண்பர்களோடு சேர்த்து டூருக்கு அனுப்புறாரு. எங்க இதெல்லாம் வேணாங்க, இது தவறுங்கன்னு சொன்னால் இன்னைக்குள்ள காலத்துல என் மகளை நான் நம்பாம யாரு நம்புவா? சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அங்கு சீர்கேடுகள் அரங்கேறுதா இல்லையா? அதனால தான் வளர்ந்து வரக்கூடிய இந்த காலத்திலேயே உங்கள் பிள்ளைகளை ஈமானோடு இறையச்சத்தோடு செதுக்குங்கள். குறிப்பாக பெண் பிள்ளைகள். பெண்களாக நீங்கள் பிறந்ததே உங்களுக்கு கண்ணியம். நான் கேட்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஈமானை சொல்லிக் கொடுங்கள் முதல் விஷயமாக. ஏன் ஈமானுக்கு ரோல் மாடல் யார்? ஆதம் நபியா, ஈசா அலைஹிஸ்ஸலாமா, இப்ராஹிம் நபி பத்தி சொன்னாங்களா அவங்களா? ஏன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா ஈமானுக்கு ரோல் மாடல்? அவங்க எல்லாம் உயர்ந்தவர்கள், பல விஷயங்களுக்கு அல்லாஹ் ரோல் மாடலா தான் ஆக்கி இருக்கிறான். ஆனால் ஒட்டுமொத்த உலக சமூகத்தாருக்கும் ஈமானுக்கு ரோல் மாடல் யார்? 2 பெண்கள் தான். யாருங்க? ஆண்களை அல்லாஹ் சொன்னானா? 2 பெண்கள். ஆசியா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம். ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மேல பாறாங்கல் விழக்கூடிய நேரத்திலே கூட ரப்பி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் உன்கிட்ட சொர்க்கம் இருக்கிற அந்த வீடு தான் கேட்டாங்க. ஈமானை விடல. இன்னைக்கு அற்ப காசுக்காக, பணத்துக்காக, காதலுக்காக ஈமானை ஆணோ பெண்ணோ இளைஞனோ தூர வீசி விட்டு செல்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் அல்லாஹ் ஈமானுக்கு ரோல் மாடல்? அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, 66வது அத்தியாயத்தை முழுமையாக படித்து பாருங்கள், இறுதி பகுதிகளை. தன் கற்பை பேணினார்கள். அந்த கற்பொழுக்கம் வேண்டும், அந்த ஈமானிய ஒழுக்கம் வேண்டும். அப்படி உங்கள் பிள்ளைகளை சொல்லி சொல்லி நீங்கள் வளர்த்தாக வேண்டும். அதற்கான அடிப்படை என்ன? இந்த மார்க்க கல்வி, குர்ஆன். அதுதான் மிக முக்கியம். ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன் அன்பானவர்கள். இந்த குர்ஆன் தான் பொக்கிஷம். நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுக்கு குடும்பம் இருக்கா? அல்லாஹ் பத்தி சொன்னாங்கல்ல, பசங்க சொல்லுங்க, அல்லாஹ் குடும்பம் இருக்கா? அல்லாஹ்க்கு ஃபேமிலி இருக்கா? சொல்லுங்க, இருக்கா இல்லையா? அல்லாஹ் குடும்பம் எதுவும் கிடையாதுதான். ஆனா அல்லாஹ் ஒரு சிலர்களை தன் குடும்பமாக பார்க்கிறான். பாப்பாவா இருந்தா மனைவியை பாப்பாரு, பிள்ளையை பாப்பாரு, ஒரு கேர் எடுத்துப்பாரு. அந்த மாதிரி அல்லாஹ் தன்னுடைய குடும்பமாக யாரை பார்க்கிறான் தெரியுமா? இன்னல்லாஹ தஆலா அஹ்லீன், அல்லாஹ் தன்னுடைய குடும்பமாக யாரை பார்க்கிறான்? அஹ்லுல் குர்ஆன், குர்ஆனோடு வாழக்கூடியவர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு தாய்மார்களை, பெற்றோர்களை ஒரு நியத்தை வைத்து விட்டு கலையுங்கள். என் பிள்ளையுடைய உள்ளத்தில் யா அல்லாஹ் நீ ஈமானை சொருகி விடு, குர்ஆனுடைய வாழவை. அப்படிதான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, அவருடைய மகன் பேர் யாரு? பெருமானார் கிட்ட 10 வருஷம் அடிமையா இருந்த ஒரு சஹாபி யாருங்க? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. குழந்தை அவர் பிறக்கிறாரு, பிறந்த உடனே ரசூலுல்லாஹ்ட்ட தூக்கிட்டு போறாங்க அவங்களுடைய தாயார் உம்மு சுலைம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களே, கண்மணி நாயகமே, உங்களுடைய கரத்தில் இருந்து தான் முதலாக என் பிள்ளைக்கு அந்த இனிப்பை நீங்க தான் சுவைத்து வைக்க வேண்டும். யாரும் அது வரைக்கும் தொடவில்லை. கொண்டு போய் கொடுக்கிறாங்க, உங்களுடைய அந்த பரக்கத்தை என் பிள்ளைக்கு வரட்டும். 10 வயசு ஆகுது, ஆன உடனே ரசூலுல்லாஹ் கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க, என் பிள்ளைக்கு நீங்கள் ஈமானை சொல்லி கொடுங்க. 113 வயசு வரைக்கும் வாழ்ந்தாரான சொல்லியெல்லாம் குர்ஆனிலேயும் ஃபிக்ஹிலேயும் மார்க்க சட்டங்களிலேயும் பல அறிஞர்களை உருவாக்கியதிலேயும் தலை சிறந்தவரானார் அனஸ் ரலியல்லாஹு. ஒரு தாயுடைய பிறப்பிலிருந்தே உள்ள ஆசை, என்னுடைய மகன் டாக்டர், இன்ஜினியர், நல்ல வீட்டுக்கு மாப்பிள்ளையா போகணும், நல்ல வீட்டுக்கு மருமகளா போகணும், இதெல்லாம் ஆசைப்படுறாங்க. ஆனால் அல்லாஹ்விடத்திலே உகந்த பிள்ளையாக வரணும். குர்ஆனை கல்வில் சுமந்த பிள்ளைகளாக வளர வேண்டும். நியத் வையுங்கள். நாளை மறுமையினுடைய நாள் சொன்னோமா இல்லையா? எல்லாரும் பதற நேரத்துல, அப்படியே ஒரு தாய் தந்தை கதற நேரத்துல ஒரு பிள்ளை வந்து கை தொடும். என்னை யாரும் தெரியுதாமா கேட்கும். மறுமை நாள் தானே, நான் தான் உங்களுடைய பிள்ளை என்று அந்த பிள்ளை சொல்லும். அப்படியே ஜொலிக்குமா வந்த பிள்ளை. அல்லாஹ்ட்ட கேட்கும், யா அல்லாஹ் இவங்க தாய் தந்தை. இன்னைக்கு நான் குர்ஆனை மனனம் செய்து, குர்ஆன் மனனம் செய்தவர்கள் நபிமார்களோடு சித்திகீன்களோடு இருப்பாங்கன்னு ஹதீஸ்ல படிக்கிறோமே, அப்படியான அவங்க தலையில தாஜுல் கராமா, தங்கை மிக்க கிரீடத்தை அல்லாஹ் வைப்பானா. அப்ப அந்த பிள்ளை சொல்லுமா, என்ன ஹாஃபிலா ஆக்குனதே என் வாப்பா அம்மா தான், அவங்க கஷ்டப்படுறாங்க, என்ன மாதிரி அவங்களுக்கு இந்த சங்கையை கொடுத்துடு யா அல்லாஹ் என்று நம் பிள்ளைகள் கேட்குமே. அப்படி ஒரு பிள்ளையாக என் பிள்ளை இருக்கணும். அப்படி மறுமையில என் கையை பிடித்து எனக்காக ஷஃபாஅத் செய்கிற பிள்ளையாக வளரணும் என்று துஆ செய்யணுமா இல்லையா அன்பானவர்களே? அப்படிதான் நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். குறிப்பாக அன்றைய சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள் இந்த மார்க்க கல்வி குர்ஆனுடைய நிலையில் வாழ்வது அடிப்படையாக கொண்டார்கள். ஒரே ஒரு உண்மை செய்தியை நான் சொல்லி முடிக்கிற, உங்களுக்கு எல்லாம் தெரியலாம். அதாவது ஒரு தாய் தான் பிள்ளைக்குரிய அடித்தளம், ஒரு வேர் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். சவுதியில் நடந்த ஒரு வரலாற்று கதை நீங்கள் படிச்சிருக்கலாம், கேட்டிருக்கலாம். இங்க சொன்னா கரெக்டா இருக்கும். நான் இதை சொல்லி இதோட முடிச்சுக்கிறேன். அமைதி, இதே மாதிரி அமைதியா கேட்கணும். சவுதியில இருக்கிற ஒரு பெண் தான் ஒரு சின்ன சிறுமி. அந்த சிறுமிக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்திலிருந்தே குர்ஆனை ஓத வேண்டும் என்கிற பராஆ அப்படிங்கிற ஒரு பெண்மணி. அது
ஆரம்பத்துல குர்ஆனுடைய ஆசை இருந்தாலும் அந்த பராவுடைய அம்மா இருக்கிறாங்களே 7 வயசு ஆகும்போது தன்னுடைய மகள் அப்படியே நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு சொல்லுவாங்களாம், மகளே என்னுடைய ஆசை கனவெல்லாம் நீ குர்ஆனை முழுசு மனப்பாடம் பண்ணணும், மார்க்க இல்மிலே ஒளிரணும் மிளிரணும் சொல்லிட்டே இருக்காங்க, வளர்றாங்க. அல்லாஹ்வுடைய விதி, பராவுடைய அம்மாவுக்கு கேன்சர், பிளட் கேன்சர். உண்மையில எத்தனை முறை பேசினாலும் உள்ளத்தில ஒரு கவலை. அந்த கேன்சர் நோய் முத்தி போகும்போது அந்த நீங்க இத்தனை நாள் இத்தனை மாசம் தான் இருப்பீங்கன்னு சொல்றாங்க. அப்ப மகளை அழைக்கிறாள் அந்த தாய், அருமை மகளே பரா, எனக்கு அல்லாட்ட செல்வதற்குரிய நேரம் நெருங்கி, மௌத்துன்னு சொல்லல, அல்லாட்ட போகக்கூடிய நேரம் வந்து விட்டது. ஒருவேளை நான் அல்லாட்ட சென்று விட்டால் குர்ஆனை மனனம் செய்வதை நீ ஒரு காலம் விட்டுறாத மகளே என்று சொல்லி அப்படியே அந்த மகளை ரெடி பண்றாங்க. அதுவும் குர்ஆனை மனப்பாடம் பண்ணிட்டே இருக்கு. பரா பரான்னு யூடியூப்ல தட்டி பாருங்க, சுப்ஹானல்லாஹ். ஒரு பிஞ்சு குழந்தையினுடைய கராத்தை அந்த அந்த ஓதுதலை கேட்டால் கல் நெஞ்சம் கொண்டவர்கள் கூட கண் கலங்கி விடுவீர்கள். இப்படி ஒரு கராத். ஸ்கூல்ல படிக்குது பரா, வாப்பா வரார் வேகமா வேகமா கார்ல தூக்கி போட்டுட்டு வந்துகிட்டே இருக்கிறாரு. என்ன நடந்துச்சு? ஹாஸ்பிட்டல்ல சீரியஸாக இருந்த பராவுடைய அம்மா மவுத், கேன்சர் நோயில மவுத். மகள்கிட்ட சொல்லாம அப்படியே ரகசியமா கூட்டிட்டு வராரு. ஆனா பரா சொல்லுது, வாப்பா நான் ரொம்ப பசியில இருக்கேன், ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி தாங்க. காரை ஓரமா விட்டுட்டு அப்படியே பரபரன்னு அவர் போய் ஸ்நாக்ஸ் வாங்கி, பதட்ட மனைவி அங்க மவுத்தாகி கிடக்கிறாள். ரோட பார்க்காம ரோட கிராஸ் பண்றாரு, ஒரு பெரிய லாரி அடிச்சு அங்கேயே மவுத். பரா உண்மை வரலாறு. பராவுடைய வாப்பா அங்கே கண் முன்னால் மவுத்தாகிறாள். பரா கண் முன்னால். அவளுக்கு தெரியாது, தனக்கு ஆதரவாக இருந்த தாயும் அதே நாளில் மவுத்தாகி விட்டாள். சில நேரம் கழித்துத்தான் தன் தாயை பற்றி அங்கே சொல்லுகிறார்கள். தாய் தந்தையுடைய ஜனாசாவிலே நின்று கொண்டு அழுகிறாள். பிஞ்சு குழந்தை, 8 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? யாரப் இறைவா, அல்லாஹ்வே என் தாய் தந்தைக்கு எல்லா நலவையும் ஹைரையும் தருவாயாக, நான் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்து அதனுடைய அருளையும் என் தாய் தந்தைக்கு தருவாயாக என்று துவா செய்தார். ஒரு பிஞ்சு குழந்தை 8 வயசு, 9 வயசு ஆகிறது, 10 வயசு ஆகுது. ஒரு பெரிய அரபி பொறுப்பேற்றுக் கொள்கிறாராம். குர்ஆனை 10 வயசு ஆகும்போது குர்ஆனை மனப்பாடம் செய்து முடிக்கிறாள் பரா. அல்லாஹ்வுடைய நாட்டமோ விதியோ தெரியாது. அந்த பராவுக்கு அவங்க அம்மாவுக்கு வந்த அதே கேன்சர் நோய், 10 வயசு, அதே கேன்சர் நோய். இது சின்ன பிள்ளைங்கிறா ரொம்ப ஈஸியா பரவுது. நாளைக்கு எங்கெங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க, முடியல, காலை வெட்டுறாங்க. ஆனாலும் தினசரி மருத்துவமனையில இருக்கிற பரா சிரிக்குது. அந்த குழந்தை 10 வயசு குழந்தை. மருத்துவர்கள் கேட்கிறாங்க, கேன்சர் வலிங்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நான் ஒரு நண்பனை சகோதரரை பார்த்திருக்கிறேன், மூளையில கேன்சரு. அவர் சொல்லுவார், அந்த வலியில நான் துடிச்சிருவேன், இவ்வளவு வலி. எல்லாரையும் பாதுகாக்கணும் எல்லா நோயை விட்டு. அந்த நேரத்துல அந்த மருத்துவர்கள் கேட்கிறாங்க, இவ்வளவு வலியிலையும் பரா நீ ஏன் சிரிக்கிறாய், என்ன காரணம் என்று மருத்துவர்கள் எல்லாம் கேட்கும் போது, சுபஹானா இன்னைக்கு குர்ஆனை தொட்டு கூட பார்க்காம வீடியோ கேம்லையும் போன்லையும் டிவிலையும் வீணான பேச்சிலையும் சினிமா தியேட்டர்களாக அலைவதிலுமே நேரங்களை கழிக்கிறார்களே, அவங்களுடைய முகத்தில் அறைவதை போல வார்த்தையை சொன்னால், எனக்கு ஏதோ நோய்ங்கிறாங்க, சீக்கிரம் நானே மவுத்து ஆயிடுவேங்கிறாங்க. ஒருவேளை நான் மவுத்தாகி அல்லாஹ்வுடைய நாட்டம் என்னுடைய தாயாரை நான் பார்க்கிற ஒரு சான்ஸ் கிடைத்தால் நான் ஓடி போய் அம்மாவை கட்டி பிடிப்பேன். அம்மா, நீங்க உலகத்துல குர்ஆனை முழுசு மனப்பாடம் செஞ்சுட்டு வாங்க, அதுதான் என் ஆசைன்னு சொன்னீங்களே, நான் குர்ஆனை மனப்பாடம் செஞ்சிட்டேம்மா. குர்ஆனை மனப்பாடம் முழுமையாக நான் செஞ்சு அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நான் நிறைவு செய்துட்டேன், நீ அம்மாட்ட நான் சொல்லுவேனே. அப்படி என் அம்மாவை சந்திக்கிற அந்த நாளையும் நொடியையும் நினைத்து நினைத்து நான் சிரிக்கிறேன். சொன்ன உடனே எல்லா மக்களும் கண் கலங்கி விட்டார்கள். நாளுக்கு நாள் அந்த நோய் முத்தி போய் 10 வயசு முடிகிற நேரம் அந்த பராங்கிற பிஞ்சு குழந்தை இறந்து விட்டால். அந்த குழந்தை இல்லை இப்ப உலகத்துல. ஆனா இன்றைக்கு அந்த பிள்ளையை பற்றி பேசுறோம், அந்த பிள்ளையுடைய தாயை பற்றி பேசுறோம். முன்னையில இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போனா யூடியூப்ல கிராத் பரான்னு அடிச்சு பாருங்க, சுபஹானல்லாஹ். அந்த பிஞ்சு குழந்தையுடைய முகம் உங்களுக்கு வரும் கிராத்தை நீங்கள் காதிலே கேட்பீர்கள். அவ்வளவு அழகான கிராத். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அந்த தாய் அந்த ஆசையை உருவாக்கினாங்க, அந்த பிள்ளையுடைய உள்ளத்துல அது ஆழமாக பதிந்தது. அப்படி நாளை மறுமையிலே உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு எதிரிகளா அல்லது உங்களுக்கு பரிந்துரை செய்கிற பொக்கிஷங்களா
எப்படி நாங்கள் அமைத்துக் கொள்ள போகிறோம் என்பதை நானும் நீங்களும் முடிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எங்களுக்கு எந்த ஈமானை தந்தானோ, எந்த ஹிதாயத்தை தந்தானோ, அந்த நேர்வழியோடு ஹிதாயத்தோடு நாங்களும் வாழ்ந்து எங்கள் பிள்ளைகளை அதே நிலையை செதுக்கியவர்களாக யா அல்லாஹ் பிள்ளைகளால் எந்த சோதனைகளோ கஷ்டங்களோ மன அழுத்தங்களோ தந்து விடாமல் நவீன கலாச்சார சீர்கேட்டிலே சீர்கெட்டு போகிற பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகளை யாரையும் ஆக்கிடாது என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். அருமையான இந்த வாய்ப்பை தந்த அதாவது ஜாக் இணையம் சகோதரருடைய நிர்வாகிகளுடைய அந்த அன்புக்கு நாம் ஜஸாக்கல்லாஹ் ஹைராவை சொல்லி வாய்ப்புக்கும் நன்றி கூறி நம்முடைய ஷேக் ஹாமி ஃபிர்தௌஸி அவர்களுக்கும் திடீர்னு கூப்பிட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சின்னு சொன்னாங்க, நம்ம வரும்போது இதை அட்டன் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மதரசால படிக்கும் போது இங்க வந்து போன அந்த ஞாபகங்கள் நமக்கு வருது. அல்லாஹ் இந்த மர்க்கஸையும் மர்க்கஸுக்காக உழைக்கிற எல்லாருக்கும் பரக்கத்தை செய்வானாக. சொன்ன மாதிரி அமைதியாக இருந்த எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நீண்ட நெடிய வாழ்வையும் நோய் நொடி இல்லாத நாட்களையும் அல்லாஹ் நமக்கு தந்து நம் பிள்ளைகளோடு நாளை மறுமையிலே அன்னலாருக்கு அருகில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உலா வரக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.